பார்த்தாலே பாவமா, பார்த்தாலே விபச்சாரமா, என்னடா இது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டாக நான் பைபிளில் படித்து பயந்த ஒரு வசனம் அதுதான். அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆக்சுவலாக பையன் பொண்ணு, பொண்ணு பையனை பார்க்கறது தப்பு இல்லை, அழகை ரசிக்கிறது தப்பு இல்லை, அர்ச்சனை பண்ணுறது பஜனை பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு பொண்ணு வாவ் செம ஃபிகர்ரா, செம்மையாக இருக்காண்டி பொண்ணுங்களும் பசங்களும் சொல்கிறாங்கல்ல, லைக் பார்க்கறது தப்பு இல்லை. கடவுள் வந்து கண்ணு வந்து ரசிக்கிறதுக்கு தான் கொடுத்துருக்காரு. ஆனால் இன்றைக்கி ரீல்லையுமே ஸ்க்ரோல் பண்ணுறோம், நல்லா பொண்ணுங்க டான்ஸ் ஆடுது, பசங்களும் பயங்கரமாக உடம்புலாம் காட்டுறாங்க, ஈவன் நானுமே ஃபிட்னஸ்லாம் பண்ணுறேன். பார்க்கறது தப்பு கிடையாது. ஓகே, வர்ணிக்கிறது தப்பான எண்ணத்தில் யோசனை பண்ணுறது விபச்சாரம்னு சொல்லி பைபிளில் நான் பார்த்து பயந்த ஒரு வசனம். அந்த வசனம் வந்து டெய்லி ப்ராக்டிசிங் லைஃப் ஆச்சு என்னோட வாழ்க்கையில். அதுக்கப்புறமேட்டு தான் நான் இப்போ ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம தங்கச்சி, நம்ம அக்கா, நம்ம அம்மா அப்பா யாருன்னா பார்த்தா நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் நம்ம மட்டும் பார்ப்போம்ல. இன்றைக்கி நம்மளே அறியாமல் ரீல் ஸ்க்ரோல் பண்ணும்போது, நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது நிறைய காரியங்களை இந்த தப்பை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு வேளை பண்ணிருந்தீங்கன்னா லைக் ப்ளீஸ், உங்களுடைய மனைவி உங்களுக்கு அதிகாரியாக இருக்காங்க, கல்யாணம் ஆனவங்களுக்கு நான் சொல்கிறேன், அவங்கள மட்டும் பாருங்கள், இதுவாக இருங்க. பட் சின்ன சின்ன பசங்களும் இன்றைக்கி லவ்ன்ற பேரில் நிறைய அவலட்சணமான காரியங்கள், அநேக அவலட்சணமான காரியங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. பட் திஸ் வேர்ஸ் டீச் மீ லாட். ஓகே, ஃப்ரம் த பிகினிங் இந்த பைபிளை நான் படித்து அந்த வசனத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது நானும் மனுஷன் தான். ஓகே, எனக்கும் தோணும், செம்ம ஃபிகர்ரா, நல்லா இருக்காளே பார்க்கணும்னு தோணும். எஸ், சும்மா வந்து ஜோக்லாம் பண்ணல, பைபிள் படிக்கிறாள், நான் பரிசுத்தவான், நீதிமான் அதெல்லாம் கிடையாது. சரி, அது எனக்கு தோணும் போது நானும் பார்க்கும்போது அப்போ இந்த வேர்ஸ் எனக்கு ஞாபகம் வரும். நம்ம பண்ணுறது தப்பு, கடவுள் நமக்கு ரிமைண்ட் பண்ணுவார். தட்ஸ் அ மெயின் ஒர்க், ப்ராக்டிசிங் லைஃப். நான் சொல்கிறேன் டெய்லி பைபிள் ரீடிங் வந்து இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குயிக்காக படிக்கும். மேத்யூ சாப்டர் 5:28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை, நான் இல்லைங்க, பைபிளில் வேர்ட் ஆஃப் காட் ப்ரீச் யூ. ஓகே, ஒரு ஸ்திரியை இச்சையோடு, ஒரு மகனை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவனோட விபச்சாரம் செய்ததாயிற்று. நீங்கள் போயிட்டு ரூம் போட்டு போய் பண்ணிட்டு தப்பெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பார்க்கறதுலே பாதி முடிஞ்சு அப்படின்னு பார்த்தா யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ பேர் இன்றைக்கே எத்தனை ரீலில் தப்பாக பார்த்துருவோம், எத்தனை பாவம் பண்ணிட்டு இருப்போம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பாவமான வாழ்க்கையை நம்மளே கண்ட்ரோல் பண்ண முடியும். தட்ஸ் பைபிள் டீச் மீ லாட். ஓகே, அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்காகவே க்ளோஸ் கனெக்டிங், அதாவது கன்சிஸ்டன்சி கனெக்டிங் வித் காட், இட்ஸ் ஹெல்ப்ஸ் லாட் டு லைக் அவே ஃப்ரம் சின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ளீஸ், இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஐ திங்க் ஸோ. நான் இதை நினைக்கிறேன் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்கிரிப்சரில் பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ப்ரோவர்ப்ஸ் சாப்டரில் இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஐ வில் டீச் யூ whenever I read, I feel, டீச் பண்ணுறேன். ஓகே, ஸோ உஷாராக இருங்க. பொண்ணை பார்க்கறதுக்கும் பையன் பார்க்கறதுக்கும் தப்பு இல்லை, தப்பாக பார்க்கறதுக்கு வாவ் நோ வாவ். ஓகே, ஜஸ்ட் கோ அண்ட் ஆஸ்க் காட். உங்களுக்கானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்களே உங்கள் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு தப்பான இடத்துல விழுந்து இன்றைக்கி பலரை நான் பார்த்துட்ருக்கேன். ஈவன் நானுமே நிறைய வாட்டி தப்பான காரியங்களில் மாட்டி முழிச்சிருக்கேன். ஸோ காட் ப்ரொடெக்டட் மீ லாட். இந்த வேர்ஸ் உங்களையும் இல்லை ப்ரொடெக்ட் பண்ண நம்புகிறேன். ஏமாந்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்கள், காட் பெஸ்ட்டாக தரார். புரியுதா? ஒரு நாள் திரும்ப கேளுங்க, ரொம்ப தெளிவாக புரியும். Read the chapter, read the scripture. Love you. Bye. God bless you everyone.